ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா சூப்பரா சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் பாத்திரம் அடுப்புல வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் 1 கப் அளவு கட் பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு தக்காளி பழம் 2, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள், தனியாத்தூள், காரத்தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மசாலா ஒட்டி பிடிச்சு வரணும். இப்ப 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா பெரட்டி விடணும். அந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டு கிண்டி விட்டுக்கணுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, சோம்பு 1/4 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 4, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடணும். இப்ப நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே நம்ம கிண்டி வச்சோம் இல்லைங்களா, அதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்ச விழுத அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நான் மிக்சில இருந்து எடுத்து ஊத்திட்டேங்க. ஊத்திட்டு நல்லா பெரட்டி விட்டுக்க போறேன். எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சு வர வரைக்கும் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இப்ப தேவையான அளவு கறி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். நான் மூடிட்டேன், விசில் போட்டுட்டேன். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு சூப்பரா அருமையா வந்திருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்மளோட சிக்கன் குருமா. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்ப தூவிட்டு நான் ஒரு பவுல்லயும் நான் மாத்தி காட்டுறேன். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் இதே போல உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நான் ஒரு பவுல்லயும் மாத்தி காட்டுறேன். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, அருமையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.